ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆர்ஐடி லெட்ஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்த லீஃப் டிசைனோட கண்டினியூ வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுலேயும் கொஞ்சம் லீஃப் டிசைன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் மிச்ச டிசைனாக நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் சுகர் பீடு, சரி இது சுகர் பீட் கிடையாது, பட் சுகர் பீட் மாதிரி தான் இருக்கும். அதுலேயே கலர் பீடு, சரியா இது சுகர் பீடை விட இன்னும் கொஞ்சம் பொருசாக தான் இருக்கும். அதனால் இது சுகர் பீடுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இதில் நம்ம லோடிங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். கலர் பீட்ஸுன்னு கேட்டிங்கனாலே தெரியும். இதில் மேட்டில் நான் எடுத்திருக்கேன். கிளாஸி பீடு இருக்குது, மேட் பீடு இருக்குது, நிறையா இருக்குது. இது மேட் பீடில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். சரியா, இதை நம்ம லோடிங்ஸ் கொடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு லோடிங்ஸ் கொடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு கோல்டு கலர் சுகர் பீடை வச்சுட்டு நீங்கள் லோடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜமிக்கி இருக்குல்ல, ஜமிக்கியை நம்ம ஒரு லைனாக நம்ம லோடிங்ஸ் கொடுத்துக்கிறோம். அதாவது சென்டரில் நம்ம ஜமிக்கியை நான் லோடிங்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அவுட்லைனாக நம்ம இங்கே என்ன கொடுத்தோமோ, இந்த சைடு என்ன சுகர் பீடு எல்லோ கலர் பீட் கொடுத்தோமோ அதே எல்லோ கலர் பீடை நான் இங்கே அவுட்லைனாக கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் கொடுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜமிக்கியும் சுகர் பீடும் வச்சு சிங்கிள் நாட் அங்கங்கே நான் போடுறேன். ஆக்சுவலாக இதில் ஜமிக்கி சுகர் பீட் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். சிங்கிள் நாட் உங்களுக்கு தெரியலன்னா இதை பார்த்துக்கோங்க. ஸோ சிங்கிள் நாட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பீடை வச்சு, அதாவது எல்லோ பீடை வச்சு நாட் போட்டுவிட்டேன். இதில் நான் சிங்கிள் நாட் போட முடியாது, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் நான் சிங்கிள் நாட் போடலை, நான் நார்மல் நாட்டே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அங்கங்கே இதை மாதிரி பீடு உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஜமிக்கி வித் பீடு, அதுக்கடுத்து வெறும் பீடு மட்டும் இதை மாதிரி நான் அல்ட்ரு பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான டிசைன் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட் எடுத்து, நான் ஆக்சுவலாக வச்சதே பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக்காக தான் வச்சுருப்பேன். அதை சுற்றி நம்ம வளைவாக ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச்சில் நான் கொடுத்துருக்கேன். இதை மாதிரி நம்ம கொடுக்கும்போது, நம்ம ப்ளவுஸ்லேயே இதில் கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸில் உள்ள கிளாத்தோட துணி நமக்கு இதில் தெரியும். ஸோ அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும், ஏன்னா நம்ம ஒன் சைடு தானே ஃபில் பண்ணியிருக்கோம், அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லீஃப்க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜமிக்கியை நான் லோட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜமிக்கி எப்படி லோட் பண்ணணும்னு, அந்த இதுக்கு முன்னாடி வீடியோலையும் கிளியராக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு லீஃபில் நம்ம ஃபில் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் ஜமிக்கியை ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஜமிக்கியில் ரொம்பவே ஈஸியான மெத்தடு, சரியா, லோடிங்ஸில். இன்னொன்று இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நான் சொல்லித்தரேன். ஸோ 2 லேயர் நான் ஃபில் பண்ணிட்டேன். இது 3ஆவது லேயர் நான் கொடுக்குறேன். 3ஆவது லேயர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்மால் சைஸில் கட் பீடு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஸ்மால் சைஸ் கட் பீடு இருக்குன்னு, அந்த இதை எடுத்துகிட்டு அதில் நான் அதர் சைடு நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்குறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியானது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வாட்டர் ஃபில்லிங் மேக்ஸிமம் லீஃப்க்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வாட்டர் ஃபில்லிங் நீங்கள் கொடுக்கும்போது இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டே வரும்போது டர்ன் பண்ண இடம் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் லாக் வச்சுட்டு அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. சப்போஸ் லாக் வைக்க இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா, இது நீங்கள் ஸ்மால் சைஸ் கட் பீடில் தான் நீங்கள் கொடுக்கணும், பிக் சைஸில் கொடுக்கக்கூடாது. பெரிய சைஸ் கட் பீடில் நீங்கள் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக சேஃப் வராது. சரியா, அதாவது பெரிய லீஃபாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய கட் பீடு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லீஃபில் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் நான் பெரிய சைஸ் கட் பீடு தான் எடுத்திருக்கேன். ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதே மாதிரி இந்த லீஃப்க்கு நான் லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்படி நான் நீடியில் லோட் பண்ணியிருக்கேன்னா, பெரிய சைஸ் கட் பீடு, சுகர் பீடு, ஜமிக்கி, இது மாதிரி. ஆக்சுவலாக இது ஆர்டர் படி எடுக்கக்கூடாது, அங்கங்கே நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, நான் எடுத்துகிட்டு இதை மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஜமிக்கியை ஸ்ட்ரெயிட்டாக இப்படி படுக்க வச்சு போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி
ஓகேவா? இது கட் பீடுன்றனால அடுத்தடுத்து நீங்கள் கட் பீடு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜமிக்கி வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக இன்னொரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லைன் வர மட்டும் நீங்கள் லோடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. சரியா? இது உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி நான் ஆக்சுவலாக போட்டிருக்கேன். 2 லைன் இருக்குல்ல, அதில் நடுவில் உள்ள லைன் வந்து சாதாரண லீஃப் மாடலில் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இன்னொரு லைன் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் லைன் வர நீங்கள் வந்து லோடிங்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த இதில் நீங்கள் லோடிங்ஸ் கொடுக்கும்போது நடுவில் கொஞ்சோண்டு கேப் விட்டு கொடுங்க. அதாவது நம்ம வந்து இதுக்கு அடுத்து ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். அதனால் அந்த ஸ்டோன் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டோன் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப், அதாவது அந்த ஃபேப்ரிக் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டே வாங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல நான் வந்து கேப் கொடுத்துருக்கேன். அந்த ஃபேப்ரிக் தெரிகிற மாதிரி நான் வந்து கேப் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் அவுட்லைன்ஸ் தேவையே இல்லை. இப்போ நான் இந்த போட்ட லீஃப், இந்த இதில் நான் காட்டுற லீஃப் எதுக்குமே நீங்கள் அவுட்லைன் போடாமையே ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா முடிஞ்சு நான் பார்த்திங்கன்னா அங்கங்கே 3 இடத்துல நான் வந்து ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். இது எப்படி பிடிச்சிக்குமா, இது எப்படி ஒட்டுமா அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம அந்த ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் நல்லா கேப் விட்டுக்கோங்க. பக்கத்துலேயும் நமக்கு வந்து கட் பீடு இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒட்டிக்கிறோம். உங்களுக்கு இது கொடுக்குறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஸ்டோன்னே விற்கிதில்ல, அதை மாதிரி கூட நீங்கள் வாங்கி ஸ்டோனை கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்மால் சைஸ் கட் பீடு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கொடுத்துருக்கோம்ல இந்த ஃபில்லிங்ஸ் கொடுத்ததுக்கு பக்கத்துலேயே ஜிக்ஜாக்காக கொடுத்துட்டே வரீங்க. ஒரு லைன் ஃபுல்லாக ஜிக்ஜாக்காக இந்த சின்ன சைஸ் கட் பீடை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டே வரீங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, பெரிய சைஸ் கட் பீடு எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஜமிக்கி சுகர் பீடு, ஸ்டோன் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் கட் பீடையும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜிக்ஜாக்காக வச்சு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரும்போது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இது முடிச்சக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அங்கங்கே சின்ன சைஸ் கட் பீடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அது ஆக்சுவலாக சிதறன மாதிரி அப்படி தெரியும் இந்த லீஃப். ஓகேவா? நான் காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு லீஃப் வந்து இதை வந்து நீங்கள் அங்கங்கே புட்டா டிசைனாக கொடுத்தீங்கனாலே போதும். ரொம்பவே அழகாக இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஏதாவது ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் எடுத்துக்கோங்க. லீஃபை வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஸ்டெம் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஜர்தோசி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஜர்தோசி யூஸ் பண்ணி அந்த சென்டரில் வந்து நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் நார்மலாக இதுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் கட் பீடு தான் யூஸ் பண்ண போகிறேன். பெருசு கிடையாது. பெருசு எதுக்கு யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது வந்து சின்ன சைஸ் கட் பீடில் வந்து நீங்கள் நார்மலாக ஃபில்லிங்ஸ் தான் பண்ண போகிறீங்க. சரியா? ஆக்சுவலாக ஃபில்லிங்ஸ்னால் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே தான் வர போகிறீங்க. சரியா? அதாவது பெரிய அகலமான இடத்துல நார்மலாக நீங்கள் எப்படி 2 பீடா 3 பீடா வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதியோடு நான் முடிச்சிருக்கேன். சரியா? கீழே உள்ள பகுதிக்கு நான் லோடிங்ஸ் வந்து கொடுக்கல. இது எப்படி நம்ம கொடுக்க போகிறோன்னா மேலேருந்து கொடுக்க போகிறோம். சரியா? இது எங்கே முடிச்சிருக்கோமோ அங்கேருந்து மேலேருந்து, அதாவது அந்த லீஃபோட சேஃப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம கொடுத்துட்டு வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து இதோடு முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். முடிச்சுட்டு நீங்கள் நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு கீழே உள்ளதுக்கெல்லாம் ஏன்னா நம்ம மொத்தமாக கொடுக்கும்போது ஆக்சுவலாக அந்த லீஃபோட சைஸ்க்கு கரெக்டாக அவ்வளோ தூரம் மேட்ச் ஆகாது. அதனால தான் அப்படி பார்ட்டாக லீஃபை பிரிச்சுக்கிட்டேன். நான் மேலேருந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்து கீழே கொஞ்சோண்டு இடம் விட்டுருக்கேன்ல, அதுக்கு மேலேருந்து கீழ் நோக்கி நம்ம வந்து கொடுத்துக்கணும். சரியா? இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுலேயும் பாருங்கள், மேலேருந்து கீழ் நோக்கி நான் கொடுத்துருக்கேன்.
இது கொடுக்கும்போது அங்கங்கே ஒரு பீடை எக்ஸ்ட்ராவாக வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலான அந்த லீஃப் டிசைன் வந்துடும். சரியா? இப்போ நான் இந்த லைன் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த லைனில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீடை வச்சுக்கோங்க. பீடை வச்சுட்டு முடிச்சுருங்க. அதுக்கு அடுத்தது கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா அந்த பீடை வச்சிங்களா அதே சைஸ் கொடுக்கக்கூடாது, அதுக்கு கம்மியாக கொடுக்கணும். அதாவது ஏற்றி இறக்கமாக இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கனாலே இந்த டிசைன் அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்துலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு பீடை வச்சுருக்கேன், ரெண்டு பக்கமும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கே தெரியும். ஒரு பீடு நான் எக்ஸ்ட்ரா வைக்கும்போது அது இன்னுமே அழகாக அந்த டிசைன் எடுத்து காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி. இது வந்து ஆக்சுவலாக பெரிய சைஸ் ஜர்தோசி, மீடியம் சைஸ் இருக்கும். அதுக்கும் சின்ன சைஸ் தான் லீன் சைஸாக இருக்கும். அது நான் எடுக்கலை. நான் பிக் சைஸும் மீடியம் சைஸும் மட்டும் நான் எடுத்திருக்கேன். சரியா? லீன் சைஸுக்கு நான் போகவே இல்லை. இந்த ஜர்தோசி பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் இது எந்த டைப்புன்னு. ஸோ இதை வந்து பொடுசாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிட்டு அகெயின் அதே மாதிரி தான் வாட்டர் ஃபில்லிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து எல்லா கலரும் மல்டி கலராக இருக்கட்டும்னு எல்லா கலரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சாரீக்கு எப்படி என்னென்ன கலர்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஐடியா தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த டைப்னாலும் நீங்கள் வந்து எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் யோசித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்த எல்லா டிசைனுமே ரொம்பவே யூனிக்கான டிசைன். கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் கண்டிப்பாக கேட்பாங்க. இனி இதே போல் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து வரும், கண்டிப்பாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை எதுக்குனாலும் சுடிதாருக்கு மெட்டீரியல் எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக அதே கலர் நம்ம என்ன கலரில் நம்ம ஜர்தோசி எடுத்தோமோ இதில் ஏதாவது ஒரு கலர்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த பீடை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா மேட் பீடு தான். சரியா? மேட்டில் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இது கடையில் கேட்டாலே கிடைக்கும் உங்களுக்கு. சுகர் பீடை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் முடிச்சுட்டா இந்த டிசைன் வந்து ஓவர். இந்த 5 லீஃப் மாடல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாமே யூனிக்கான டைப்பில் நான் கொடுத்துருக்கேன். இன்னுமே நிறைய வீடியோஸ் இதே மாதிரி வரப்போகுது. லீஃபு, அப்புறம் ஃப்ளவர், லீஃபில் எப்படி நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம யூனிக்காக கட்டுறது எல்லாமே வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.